Hello friends, welcome back to English Karkalam. This is Mageshwari. So, இப்போ நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா also. இந்த வேர்டை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் சிம்பிளா இருக்குதுல்ல? ஆனா இந்த also யூஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தர போறேன். பொதுவா also அப்படினா என்னன்னு சொல்லுவாங்க? கூட, அவங்களும் அப்படினு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் also அப்படினா அவங்க கூட, அவனும் தான் அப்படினு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷனை ஒரு சப்ஜெக்ட் செய்யும் இல்லையா, ஒரு ஆள் செய்வாங்க. அதே ஆக்ஷனை இன்னொரு ஆளும் செய்யும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் அவள் ஹோம்ஒர்க் எழுதுறா, இதையே அவளும் ஹோம்ஒர்க் தான் எழுதுறா அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஸோ அந்த அவளும் அவனும் நானும் இப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆல்சோ யூஸ் பண்ணி பேசலாம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸ் பாருங்களேன். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள், அவங்க ஃபுட்பால் விளையாடுறாங்க. அவங்களும் கால்பந்து விளையாடுறாங்க, அவங்களும் ஃபுட்பால் விளையாடுறாங்க. அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள், அவர்களும் கால்பந்து விளையாடினார்கள். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம நார்மலாக எப்பவும் போல் எழுதுவோம் இல்லையா? அவங்க கால்பந்து விளையாடுகிறார்கள். இப்போ எப்போயுமே ஒரு சென்டென்ஸை நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த டென்ஸை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்சோ யூஸ் பண்ணி நம்ம பேசும் பொழுதும் we have to find out tense, because இந்த டென்ஸால் ஆல்சோவோட அந்த இடமே மாறும். டென்ஸ் மாறும் பொழுது ஆல்சோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த இடமும் மாறும். சம்டைம்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரலாம், சம்டைம்ஸ் பி வேர்ப்க்கு அடுத்து வரலாம். இப்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதை பொதுவாக எப்படி சொல்லுவோம்? அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். அப்போது இப்போ அந்த விஷயத்தை அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? செய்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போது அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் என்னதுங்க? விளையாடுறது. அப்போது தே ப்ளே. அப்புறம் அவங்க என்ன விளையாடுறாங்க? ஃபுட்பால். அவர்கள் கால்பந்து விளையாடுகிறார்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர்களும் கால்பந்து விளையாடுகிறார்கள், அவங்களும் என்ன செய்கிறாங்களாம்? கால்பந்து விளையாடுறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஜெக்ட், இதுக்கு அடுத்து நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணணும். எப்போங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். சரிங்களா? தே ஆல்சோ, நெக்ஸ்ட்டு மெயின் வேர்ப் எழுதணும். இப்போது இந்த சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கு இடையில நம்ம ஆல்சோவை எழுதணும். சரிங்களா? தே ஆல்சோ ப்ளே அப்படின்னா அவர்களும் விளையாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கடுத்து அவங்க என்ன விளையாண்டாங்க? ஃபுட்பால் விளையாடுறாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், அவர்கள் கால்பந்து விளையாடினார்கள்னு இருக்குது. அதாவது பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்சு போயிடுச்சு இல்லையா? அப்போது இதை நார்மலாக எப்பவும் போல் நம்ம எழுதலாம். தே பிளேட் ஃபுட்பால். இங்கே ஏன் நம்ம பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் திஸ் இஸ் பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி ஹாவ் டு யூஸ் V2 ஃபார்ம், அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை எழுதணும். அவர்களும் கால்பந்து விளையாடினார்கள், அவங்களும் தான் கால்பந்து விளையாடினாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கணும், நெக்ஸ்ட்டு ஆல்சோ. ஸோ இதே மாதிரி தான் சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில் யூஸ் பண்ணணும். இப்போ இது ஒரு பாஸ்ட் அப்படிங்கிறதுனால பிளேட், அடுத்து என்ன விளையாண்டாங்க? ஃபுட்பால். இவ்வளோதாங்க. இப்போ இந்த ஆல்சோ யூஸ் பண்ணி நம்ம சிம்பிள் டென்ஸில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்டில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இது கண்டினியூஸாக வரும் பொழுது நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவர்களும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா, அவங்களும் கூட தான் விளையாடுறாங்க, அவ கூட தான் அந்த வேலையை செய்கிறா, அவன் கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல அவங்க கூட அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, அவங்க கூட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஒன்றும் சும்மா இல்லையே. ஸோ இந்த இடத்துல கூட அப்படின்னு சொல்லி அர்த்தம் வரும் பொழுது அதுக்கு என்ன மீனிங்க? அவங்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணலாம். பட்
ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் சிம்பிள் பாஸ்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ஜெக்ட் அண்ட் வேர்புக்கு நடுவில் வரணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து தே வந்ததுனால இந்த வேர்ப் வந்து நம்ம அப்படியே V1 ஃபார்மில் எழுதியிருக்கோம். he she it அண்ட் சிங்குலர் நவுன் வரும் பொழுதும் V1 ஃபார்ம் தான் எழுதணும். பட் we have to add yes and es with the verb in simple present tense. அதே இது past tenseல நம்ம V2 verb மட்டும் எழுதினா போதும். அங்கே நம்ம ESO SO ஆட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்போது இந்த சென்டென்சஸ் பாருங்கள். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க? விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சிம்பிள் ப்ரெசன்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட். இப்போ நம்ம பார்க்குறது என்ன? விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். திஸ் இஸ் கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ ஒரு விஷயம் கண்டினியூவாக நடக்குது அண்ட் ப்ரெசண்ட்டில் நடக்குது. சரிங்களா? அப்போ இது ஒரு நார்மலான ஒரு சென்டென்ஸ். தே ஆர் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, இப்போது இதையே அவர்களும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. இதுக்கடுத்து நம்ம அங்கே எப்படி பார்த்தோம்? சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில் ஆல்சோ யூஸ் பண்ணணும். இங்கேயும் அதே தான். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு பி வேர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா? அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் ஆம் இஸ் ஆர்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போது அந்த பி வேர்ப்க்கு அடுத்து தான் நம்ம என்ன செய்யணுங்க? ஆல்சோவை யூஸ் பண்ணணும். தே ஆர் ஆல்சோ பிளேயிங். அவர்களும் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் பி வேர்ப், அதுக்கடுத்து நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணணுங்க. இந்த இடத்துல ஆல்சோ யூஸ் பண்ண கூடாது. தே ஆல்சோ ஆர் பிளேயிங் அப்படி சொல்லாமல் தே ஆர் ஆல்சோ பிளேயிங் இந்த மாதிரி தான் சொல்லணும். இதையே நம்ம ப்ரெசண்ட்டில் தே ஆல்சோ பிளே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல தே ஆர் ஆல்சோ அப்படின்னு நம்ம போடவே கூடாது. தட் இஸ் ராங்க. எப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணும்? கண்டினியூஸில் மட்டும்தான். தே ஆர் ஆல்சோ பிளேயிங், ஐ எம் ஆல்சோ பிளேயிங், ஹீ இஸ் ஆல்சோ பிளேயிங், வி ஆர் ஆல்சோ பிளேயிங் இப்படி சொல்லணும். ஐ எம் ஆல்சோ பிளே இப்படி நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா? அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். அப்போது தே இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஸோ தே வந்ததுனால வேர் யூஸ் பண்ணணும். அடுத்து மெயின் வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். இது வந்து ஒரு நார்மலான சென்டென்ஸ். இதையே அவர்களும் விளையாடி கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இதே மாதிரி தான் ஆல்சோ எங்கே யூஸ் பண்ணியிருக்கோங்க? பி வேர்ப்க்கு அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தாங்க நம்ம பாஸ்ட் டென்ஸ்லேயுமே யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தே, அதுக்கடுத்து பி வேர்ப் என்னதுங்க? வேர், தென் ஆல்சோ. தே வேர் ஆல்சோ பிளேயிங். கிளியர்? ஸோ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் ஐ வில் டெல் யூ. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில் ஆர் சேர்க்கணும். சரிங்களா? அதே இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம ஆல்சோ சேர்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வாழைப்பழங்கள் பிடிக்கும். எனக்கும் பனானாஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் a habit. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது we have to use simple present tense. சரிங்களா? அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? எனக்கும் அப்படிங்கிறதுக்கு ஐ, நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? எனக்கும் பிடிக்கும். அப்போது சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில் என்ன எழுதணுங்க? ஆல்சோ. ஐ ஆல்சோ, அடுத்தது மெயின் வேர்ப் லைக். ஐ ஆல்சோ லைக் என்ன பிடிக்கும்? வாழைப்பழங்கள். அப்போது பனானாஸ். ஸோ சப்ஜெக்ட் வேர்ப் இதுக்கு இடையில் ஆல்சோ எழுதியிருக்கோம். இது எங்கே எழுதியிருக்கோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதியிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஐ எம் ஆல்சோ லைக் பனானாஸ், நோ அதை சொல்லக்கூடாது. ஐ ஆல்சோ லைக் பனானாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு நானும் சீக்கிரம் எழுந்து விடுவேன். நான்லாம் டெய்லி சீக்கிரம் எழுந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது நான் கூட தான் சீக்கிரம் எழுந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தான் நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இப்போது சீக்கிரம் எழுந்து விடுவேன். இதை பார்க்கும் பொழுது எழுந்து விடுவேன் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? பட் திஸ் இஸ்
கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஒய்? ஏன் அப்படின்னா திஸ் இஸ் அவர் ரெகுலர் ஆக்ஷன். நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட் எல்லாம் எதில் சொல்லணுங்க? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் சொல்லணும். சரிங்களா? அப்போது திஸ் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால சப்ஜெக்ட் அடுத்து ஆல்சோ. ஐ ஆல்சோ. எழுந்திருக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? வேக் அப். ஸோ சப்ஜெக்ட் அண்ட் வேர்புக்கு நடுவில் ஆல்சோ. எப்போ எழுந்திருப்போம்? சீக்கிரமாகவே. அப்போது ஏர்லி. ஐ ஆல்சோ வேக் அப் ஏர்லி. நெக்ஸ்ட், நாங்களும் பள்ளிக்கு பேருந்தில் தான் செல்வோம். நாங்கள் கூட ஸ்கூலுக்கு போகும்போது பஸ்ஸில் தான் போவோம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இப்போ நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. இப்போ நம்மளுக்கு பேருந்தில் தான் செல்வோம். திஸ் இஸ் ஆல்சோ அ ரெகுலர் ஆக்ஷன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதனால நம்ம சப்ஜெக்ட் அடுத்து ஆல்சோ யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வி ஆல்சோ. இதுக்கடுத்து மெயின் வேர்ப் என்னது? செல்வோம். அப்போ கோ. எங்கே போவோம்னு சொல்லியிருக்கோம்? ஸ்கூலுக்கு போகிறதா சொல்லியிருக்கோம். வி ஆல்சோ கோ டு ஸ்கூல். இப்போ எப்படி போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். பேருந்தில், பஸ்ஸில் போவோம். அப்போ ஒரு வெஹிக்கிளில் நம்ம போவோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணுங்க? பை. இதுக்கடுத்து பஸ். ஓகே. வி ஆல்சோ கோ டு ஸ்கூல் பை பஸ். நாங்களும், இந்த வி ஆல்சோட மீனிங் என்னங்க? நாங்களும். ஐ ஆல்சோ நானும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். எனக்கும் ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். அவனும் புதிய படத்தை பார்த்தான். அவன் கூட தான் புது படத்தை பார்த்தான், நீ மட்டும்தான் படம் பார்த்தியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அவன் அப்படிங்கிறதுக்கு ஹீ. நெக்ஸ்ட், இப்போ இது பார்த்தான் இருக்குது இல்லையா? பார்த்தான் அப்படின்னா என்னங்க? பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வந்தால் நம்ம ஆல்சோ எங்கே போடணும்? சப்ஜெக்ட்டுக்கு அடுத்ததாக போடணும். ஹீ ஆல்சோ. இப்போ படம் பார்க்குறத எப்படி சொல்லுவோம்? வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால வாட்ச்ட். இதுக்கடுத்து அவன் என்ன பார்த்தான் அப்படிங்கிறத எழுதணும். புதிய படத்தை. அப்போது த நியூ மூவி. இப்போ இந்த இடத்துல ஹீ ஆல்சோ சேர்ந்து என்ன ஆயிடுச்சு? அவனும். ஓகேங்களா? ஹீ ஆல்சோ வாட்ச்ட் த நியூ மூவி. அவனும் புது படத்தை பார்த்தான். நானும் தேர்விற்காக படித்து கொண்டு இருக்கிறேன். நான் கூட தான் எக்ஸாமுக்காக படிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்சோ எங்கே எழுதணும்? சரியாக சொன்னீங்க. இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால பி வேர்ப்க்கு அடுத்ததாக எழுதணுமே தவிர சப்ஜெக்ட் பக்கத்தில் நம்ம எழுதக்கூடாது. சரிங்களா? இப்போ படிக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போ இப்போ தான் அந்த ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ ஐ ஆம். ஸோ இப்போ நம்ம இதுக்கடுத்து ஆல்சோ போடணும். ஐ எம் ஆல்சோ. நானும். அடுத்து படித்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஸ்டடியிங். எதற்காக படித்து கொண்டிருக்கிறேன்? தேர்விற்காக. காகன்னு இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் தி எக்ஸாம். நானும் தேர்விற்காக படித்து கொண்டு இருக்கிறேன். அவர்களும் பூங்காவில் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்களும் தான் பார்க்கில் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. இது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஆர். நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? ஆல்சோ. இப்போ மெயின் வேர்ப் எழுதணும். விளையாடுறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஸோ பிளேயிங். தே ஆர் ஆல்சோ பிளேயிங். இப்போ அவங்க எங்கே விளையாடுறாங்க? இந்த பார்க். பார்க்கில் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவளும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தாள். ஸோ இந்த சென்டென்ஸ் இப்போ எந்த டென்ஸில் நடந்திருக்கு? கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஃப்ரெண்ட்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அதுவும் பார்த்து கொண்டு இருந்தால் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இப்போ அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ எழுதிடலாங்களா? இப்போ ஆல்சோ நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பி வேர்ப்க்கு அடுத்து நம்ம எழுதணும். அப்போது ஷீ வாஸ் ஆல்சோ. அடுத்து மெயின் வேர்ப் பார்க்குறது. ஸோ வாட்ச்.
ஏன் நம்ம இங்கே வாட்ச் போட்டிருக்கோம்? பிகாஸ் தொலைக்காட்சி பார்க்குறது, படம் பார்க்குறதுக்கு நம்ம வாட்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷி வாஸ் ஆல்சோ வாட்சிங். எதை பார்த்து கொண்டிருந்தால்? தொலைக்காட்சியை. ஸோ த டிவி. அவளும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருந்தாள். நாங்களும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஓகே, இப்போ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கரெக்ட்? ஸோ ஃபர்ஸ்ட் வியோட பி வெர்ப் என்னதுங்க? வேர். இன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் we have to use was and were. ஓகே, சிங்குலருக்கு was, ப்ளூரலுக்கு வேர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வி வந்ததுனால வேர். இப்போ பி வெர்ப்க்கு அடுத்து ஆல்சோ. வி வேர் ஆல்சோ, நாங்களும். மெயின் வேர்போட இப்போ நம்ம என்ன செய்யணுங்க? ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஈட்டிங். வி வேர் ஆல்சோ ஈட்டிங், நாங்களும் சாப்பிட்டு கொண்டு இருந்தோம். ஸோ இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். ஓகே, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா முதல்லையே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. சரிங்களா? இப்போ நானும் படித்தேன் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னது? நான் கூட தான் படித்தேன். அப்போ இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? அப்போ நான் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதணுங்க? ஐ. இப்போ இதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன செய்யணும்? பி வெர்ப் யூஸ் பண்ணலாமா அல்லது ஸ்ட்ரெயிட்டாக ஆல்சோ யூஸ் பண்ணலாமா? சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கிறதுனால we have to write also. இப்போ இதுக்கடுத்து மெயின் வெர்பை பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். அப்போ ஐ ஆல்சோ ஸ்டடீட், நானும் தான் படித்தேன். ஓகே, அவளும் சாப்பிடுகிறாள். இப்போ இதில் என்ன டென்ஸ் இருக்குது? அவளும் சாப்பிட்றா. இப்போ தான் என்ன செஞ்சிட்ருக்கா? சாப்பிட்றா. ஓகே, ஸோ அவள் அப்படிங்கிறதுக்கு ஷீ. இது ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ ஆல்சோ. நெக்ஸ்ட்டு மெயின் வெர்ப் என்னது? சாப்பிட்றது. இப்போ இங்கே என்ன செய்யணுங்க? வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். பிகாஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹீ ஷீட் வந்ததுனால வெர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்களும் விளையாடி கொண்டு இருந்தோம். நாங்கள் கூட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதே தான். ஃபஸ்ட்டு நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. இது ஒரு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸில் நம்ம என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணணும்? வேர். இப்போ இதுக்கடுத்து நம்ம ஆல்சோ யூஸ் பண்ணணுமா மெயின் வெர்ப் யூஸ் பண்ணணுமா? ஆல்சோ. வி வேர் ஆல்சோ கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால பிளேயிங். அவர்களும் படித்து கொண்டு இருக்கின்றனர். அப்போது இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? படிச்சிட்ருக்காங்க. ஸோ தே. இது ஒரு கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ஆர். அதுவும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதணுங்க? ஆல்சோ. அடுத்து மெயின் வெர்ப் ஸ்டடி, அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும். ஸ்டடியிங். நானும் படித்தேன், அவளும் சாப்பிடுகிறாள், நாங்களும் விளையாடி கொண்டு இருந்தோம், அவர்களும் படித்து கொண்டு இருக்கின்றனர். ஸோ ஆல்சோ யூஸ் பண்ணி பேசுகிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.